ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலமா உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை ஒரு ஆர்சி போதகர் அவர் ஒரு முடிவெற்ற கடைக்கு அவர் சென்றாராம். அந்த முடிவெற்ற கடைக்கு அவர் சென்று அந்த இடத்துல முடிவெட்டுவதற்காக உட்கார்ந்தாராம். அப்போ அந்த முடிவெற்ற மனிதன் அவருக்கு முடிவெட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில கேள்விகளை அவருக்கு கேட்க ஆரம்பித்தாராம். அவரை பார்த்து, ஃபாதர், இந்த உலகத்துல ஏன் ஃபாதர் தப்பு அதிகமா நடக்குது? இந்த உலகத்துல ஏன் ஃபாதர் நிறைய பேர் சந்தோஷமாவே இல்லை, நிறைய பேர் கஷ்டங்கள் தான் இருக்கு, நிறைய பேர் நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவனால் வாழ முடியலையே ஃபாதர். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு நான் நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணும் அப்படின்ட்டு எவ்வளவோ பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்யறான், ஆனா அவனால் முடியவே இல்லையே ஃபாதர். ஏன் ஃபாதர் இந்த உலகத்துல இப்படி இருக்கு? கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இதை பார்க்கிற கடவுள் சும்மா தான் இருக்காரா அப்படின்ட்டு அந்த முடிவற்ற மனிதன் ஃபாதர் கிட்ட கேட்டாராம். அப்ப அதை கேட்ட அந்த ஃபாதர் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் முடிட்டுலாம் வெட்டிட்டுக்கு அப்புறமா அமைதியா அவரு அந்த கடையை விட்டு வெளியே போனாராம். அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த கடைக்கு அவர் வந்தாராம். ஆனா இந்த முறை அவர் வரும்பொழுது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனை அந்த கடைக்குள்ள கூட்டிட்டு வந்தாராம். அப்போ அந்த ஃபாதர் அங்க இருக்கிற முடிவற்ற மனிதனை பார்த்து சொன்னாராம், இந்த ஊர்ல முடிவற்ற மனிதனே இல்லை போல, இந்த இடத்துல முடிவெட்டுறதுக்கு ஒருத்தனு கூட தெரியாது போல. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் முடி இவ்வளோ வளர்த்து இப்படி இருக்கான், ஆனா இந்த ஊர்ல யாருமே முடிவெட்ட இல்லை போல அப்படின்ட்டு அந்த ஃபாதர் சொன்னாராம். அப்போ உடனே இதை கேட்ட அந்த முடிவெற்ற மனிதர் பயங்கர கோபத்தோட ஃபாதரை பார்த்து சொன்னாராம், ஃபாதர், இங்க முடிவெற்றவங்கள நாங்க இருக்கோம் தான், ஆனா முடிவெட்டுறதுக்கு இந்த மனுஷன் எங்க கிட்ட வரவே இல்லை. ஒருவேளை இந்த பிச்சை எடுக்கிற மனுஷன் இவர் என்கிட்ட வந்து எங்களுக்கு முடிவெட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா இவர்கிட்ட நான் எப்பவும் முடிவெட்டிருப்போமே, இவர் வராம போனதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு கோவத்தோட. இப்போ உடனே ஃபாதர் கொஞ்சம் சிரிச்சு கொண்டே அவரை பார்த்து சொன்னாராம், நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். முடிவெட்டுறதுக்கு மனுஷன் உங்ககிட்ட வந்தா தான் நீங்க முடிவெட்ட முடியும். முடிவெட்டுறதுக்கு மனுஷன் உங்ககிட்ட வராம போனாருன்னா நீங்க முடிவெட்டே மாட்டீங்க. இதே போலதான் மனுஷன் கடவுள்கிட்ட வந்தா தான் கடவுள் உதவி செய்ய முடியும். மனுஷன் கடவுள்கிட்ட வராம போனா எப்படி கடவுள் உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டார். ஆமாங்க, வேதத்திலும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய சமயத்துல நம்ம செய்யற தப்பு என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும், என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுற நம்ம அதை கொடுக்கிறவர் யாரோ அவர்கிட்ட போக மாட்டோம். பைபிள்ல சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட வந்து, ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க மாத்துங்க, ஏசப்பா என் வாழ்க்கை நான் நல்லா வளருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஏசப்பாக்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவரிடத்துல வந்து நீங்க தட்டி அவரிடத்துல அவருக்கு கேட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அதனால ஒருவேளை இது வரைக்கும் கடவுளிடத்துல போயிட்டு கேட்காம இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கடவுளிடத்துல போயிட்டு கேளுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில எனக்கு நான் நன்றாக வாழ, என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா வாழ, என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் இல்லாம நான் சந்தோஷத்தோடு வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பண கஷ்டம் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டீங்க அப்படின்னா, அப்பொழுது பைபிள்ல சொல்லி இருக்க மாதிரியே நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். God bless you.